ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட் காட்டுறேன். அதாவது நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரேசிங் வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸோட ட்ரேசிங் வீடியோ தான் போட்டிருந்தோம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ட்ரேசிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் காட்டுறேன் பாருங்கள். ஹேண்ட்லேயும் லீஃப் தான். அடுத்தது நெக் பார்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் தான். அடுத்தது செகண்ட் ஹேண்டு. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே வந்து லீஃப் தான். அதாவது நம்ம என்ன நெக் பார்ட்டில் போடுறோமோ அதே தான் நம்ம ஹேண்ட் பார்ட்லேயும் போடுவோம், அதாவது ஸ்லீவ் பார்ட்லேயும் போடுவோம். ஸோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி போடுறது தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப் இது வச்சு ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட் இதே ஆஃப் இது வச்சு தான் நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொடி டிசைன் போட்டு அதில் லீஃப் டிசைன் போட்டு தான் நான் டிசைன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான ஷேப்பில் தான் நான் வந்து லீஃப் சைஸ் போட்டிருந்தேன். எந்த லீஃப் ஃபஸ்ட்டு லீஃப் என்ன சைஸில் இருக்கோ கடைசி வரையும் அதே சைஸில் தான் எல்லா லீஃபுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடியில் செயின் ஸ்டிச் போடுறது உங்களுக்கு தெரியும். 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடு 1 லைன் சிங்கிள் லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீடு கொடுத்ததுக்கப்புறம் 4 mm பீடு ஒரு சிங்கிள் லைனில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். கொடிக்கும் அந்த சுகர் பீட்ஸ் இதுக்கும், அதாவது இலைக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வேஸ்ட்டாக விட்டுறக்கூடாதுன்னு வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். சேம் கலர் டிட்டோவாக சேம் கலரில் வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருப்பேன். ஸோ வாட்டர் ஃபில்லிங் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுல நல்லாவே தெரியும். கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தா தெரியாது. ஸோ ப்ளவுஸ் கிட்ட பார்க்கும்போது வாட்டர் ஃபில்லிங் அழகாக தெரியும். இப்போ அந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா கொடிக்கும் லீஃபுக்கும் கரெக்டான சைஸில் தான் நான் கொடுத்துருப்பேன். லீஃப் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாமே த்ரெட்டு வச்சு நான் ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீடு வச்சு கொடுத்துருப்பேன். லீஃப் பாட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா லீஃப் பாட்டு ஃபுல்லாமே டபுள் சைடுமே வந்து ஃபுல்லாமே த்ரெட்டு வச்சு கோல்டன் கலர் த்ரெட்டு வச்சு நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அப்படி இல்லை, ப்ளவுஸு வேறு கலரில், சாரி வேறு கலரில் இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலர் ப்ளவுஸ்க்கு க்ரீன் கலர் சாரியோ ரெட் கலர் சாரியோ இருந்துச்சோ நீங்கள் ரெட் கலர் லீஃப் கொடுத்துக்கலாம். அது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து சாரீ கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் கோல்டன் கலரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சில்க் த்ரெட்டு வச்சு ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லா லீஃபுக்கும் உள்ளே வந்து ஃபில்லிங் வந்து கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சுற்றி அந்த லீஃபை சுற்றி வந்து ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைனில் ஃபுல்லாமே சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம். அந்த லீஃப் போட்டிருக்கேன்ல, லீஃபை சுற்றி வெளில பார்த்திங்கன்னா அந்த லீஃபுக்கும் சுகர் பீடுக்கும் லைனில் அவுட்டரில் ஒரு லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். அதாவது ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியாக இருக்கிறதுல உள் சைடு வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கனால வெளி சைடில் ஒரு லீஃபுக்கும் இன்னொரு லீஃபுக்கும் அந்த கொடி லைனில் வந்து ஸ்பேஸ் தெரியறதுனால நம்ம வந்து ஒரு கோதுமை பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு டிசைன் வந்து ஒரு 7 ஸ்டெப்பு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். 7 or 8 ஸ்டெப்பில் 6, 7, 8 எப்படி வேணால் முடிச்சிருப்பேன். 7 or 8 ஸ்டெப்ஸில் வந்து நான் அந்த டிசைன் முடிச்சிருப்பேன். ஒரு சாய்வான இதில் போட்டு முடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டு எப்படின்னா நம்மளோட ஸ்லீவ்லையும் மறக்காமல் இப்போ வந்து நெக்கில் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணாமல் நம்ம நெக்கில் வந்து ஃபுல் ட்ரேசிங் பண்ணுறோன்னா மறக்காமல் நம்ம வந்து ஸ்லீவ்லேயும் ட்ரேசிங் பண்ணணும். ஏன்னா நமக்கு இதில் பர்ஃபெக்டாக அதில் அசிங்கமாக வந்துடக்கூடாதுல்ல. இதில் வந்து லீஃப் ஒரு கலர்லேயும் லீஃப் ஒரு சைஸ்லேயும் ஸ்லீவில் வந்து ஒரு சைஸ்லேயும் இருந்தால் நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணாமல் ஹேண்ட்லேயுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரேசிங் பண்ணி அதை வந்து நம்ம முடிச்சுக்கணும். ஸோ நான் இப்போ காட்டுறது பாருங்கள். ஃபுல்லாமே எத்தனை லீஃப் இருக்கோ எல்லா லீஃப்மே ஒரே சைஸில் தான் இருக்கும். அந்த கொடியும் பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருப்பேன். தென் அந்த கொடிக்கு கீழே இருக்க அந்த கோதுமை மாதிரி ஷார்ப் டிசைனும் சரி, இதில் 6 கொடுத்துருக்கேன்னா அதுலேயும் 6 தான் கொடுத்துருப்பேன். உள்ளே வந்து இதுலேயும் வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணமோ அந்த ஸ்டெப்ஸை அப்படியே டிட்டோவாக அதில் பண்ணியிருப்பேன். தென் வந்து கையில் இந்த டிசைனுக்கு மேலே வந்து அந்த 3 பட்டல்ஸ் வச்சு 3 புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் முதுகுக்கு கீழே இருக்கிற இடுப்பு அந்த பார்ட்லேயுமே வந்து நான் புட்டா டிசைன் கொடுத்துருந்தேன். இதே ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ரைட் ஹேண்ட்லேயும் பண்ணுறோம். ஏன்னா ஹேண்ட் வந்து மாறி டிசைன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து புட்டா டிசைன் பார்த்திங்கன்னா
5 or 6 புட்டா டிசைன் தான் கொடுத்து சிம்பிளாக முடிச்சிருந்தேன். ஸோ கஸ்டமர் நமக்கு அப்படி தான் கேட்டிருந்தாங்க, 5 or 6 புட்டா டிசைன் போதும் அப்படிங்கிற கேட்டிருந்ததுனால நம்ம இப்படி தான் முடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் செம்மையாக எனக்கு வந்திருந்தது. ட்ரேஸ் பண்ணதுனால நீங்களும் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இந்த ப்ளூ ப்ளவுஸை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ட்ரேஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான டிசைனில் ஃப்ரண்ட் நெக்லேருந்து பேக் நெக்லேருந்து ஸ்லீவ்லேருந்து எல்லாமே ட்ரேஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிசைனில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரேசிங் வீடியோ வேணும்னா இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ட்ரேசிங் வீடியோ இதே ப்ளவுஸோட ட்ரேசிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய ப்ளவுசஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நிறைய டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.